கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை இந்த கால வேளையிலே மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த வேளையில் கூட அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் சபை வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. அந்த இடத்துல தான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதான பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மேல் வீட்டறையில் 120 பேரும் ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் வேறு வேறு பல பாஷைகளை பேசினார்கள். அக்னியை போன்றதான பிளவுண்ட நாவுகள் கீழே இறங்கிற்று என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் பெற்றுக்கொண்ட வல்லமை தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல நான் சொல்ல போகிற காரியம் என்று சொன்னால், பேதுரு என்கிறதான ஒரு சீஷன் இருந்தார். அவர் தான் இயேசுவுக்கு பிரதான சீஷனாக இருந்தார். அவர் அவருடைய இயேசுவோடு கூட வாழ்ந்த காலங்களிலும் அவர் சிலுவை மரணத்தில் செல்கிற வேளையில் கூட அவருக்கு உண்மை உள்ளவராக இல்லை, அவரை மறுதலிக்கிறவராக இருந்தார். ஆனால் நடந்த சம்பவம், இந்த பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்ட பின்பு நடந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்களுக்குள்ளாக ஒரு அசாத்தியமான ஒரு வல்லமை வந்தது, தைரியம் வந்தது என்று தான் சொல்லலாம். அப்படி அந்த தைரியத்தினாலே நின்று அந்த யூத மத தலைவர்களுடைய பரிசேயர், சதுசேயர், ஆண்டவரே சனகரின் சங்கம், இவர்களை எல்லாரையும் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது எதிர்த்து நின்று பேசினார்கள் என்று பார்க்கிறோம். இதுவரை பயந்திருந்தவர்கள் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் எழுந்து நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு 14வது வசனத்தில் 11 கூட ஒரு ஐக்கியப்பட்டவராக அவர்களை நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். இந்த முழு அதிகாரத்தை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். அவருக்கு செவி கொடுக்கத்தக்கதான ஒரு பெரிய நற்செய்தி இந்த இடத்துல காணப்பட்டது. அவர்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அந்த பிரசங்கத்தின் முடிவில் பார்க்கின்ற வேளையில் அவர்களுக்குள்ளாக ஒரு மனம் உறுத்தல் ஏற்பட்டது. இயேசுவை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்கிறதான ஒரு உறுத்தல் வந்தவுடனே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க என்று. அந்த நேரத்தில் நடந்ததான காரியம் இயேசுனுடைய ஊழியத்தை காட்டிலும் அவருடைய சீஷர்கள் செய்ததான ஊழியம் மகத்துவமாக இருந்தது, பெரிதாக இருந்தது. அந்த ஒரே நாளிலே பேதுரு பிரசங்கம் செய்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு வல்லமையுள்ள தேவ செய்தியை, பிரசங்கத்தை எப்படி கொடுக்க முடியும்? அவர்களாக அல்ல. அவர்கள் மாம்சத்தில் பலவீனமாக இருந்தார்கள், பயந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உள்ளே வந்த பின்பு அவர்கள் தைரியமாய் எழுந்து நின்று 11 பேரும் எழுந்து நின்று அந்த இடத்துல தேவனுக்கு சாட்சியாக நின்றார்கள் பார்க்கிறோம். அதனுடைய முதற்கனிதான் சபையிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த நாளில் கூட நாமும் கூட இந்த உயிர்த்தெழுதலை ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக வருடம் நம்ம அதை கடைபிடிக்கிறோம் என்று இயேசுனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை நினைத்து கொண்டு மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருக்குமே என்று சொன்னால் நம்ம அநேகரை ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வர முடியும். அதை நாம் இன்று முயற்சி செய்வோமா? யாராவது ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவர் எப்படிப்பட்ட பயந்தவராக இருந்தார், பலவீனம் உள்ளவராக இருந்தார், பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர். அவர் அந்த யூத தலைவர்களுக்கு, பரிசேய சதுசேயர்களுக்கு பயந்து கொண்டிருந்தவர். அவர் எவ்வளவு தைரியமாக எழுந்து நின்று பிரசங்கம் செய்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஐயா. அது அந்த நாளிலே ஒரு பெரிய எண்ணிக்கை. இந்த நாளில் கூட தேவ ஊழியர்கள் எழுந்து நின்று வல்லமையாய் பிரசங்கிக்கும் பொழுது 1000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த நாளிலே நாங்களும் அதை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அபரிதமாய் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்குள்ளும் இந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை இருந்து கிரியை செய்யட்டும். ஆமேன்.